Okay, alright. So இப்போ இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது பிஜிபியோட ப்ரைவேட் ஏஎஸ் எப்படி உங்களோட பாத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறது. ஓகேவா? பிஜிபி ப்ரைவேட் ஏஎஸை எப்படி உங்களோட பாத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பிஜிபி பொறுத்தவரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் ஏஎஸ் இருக்கும். ஒன்று ப்ரைவேட் ஏஎஸ், இன்னொன்று பப்ளிக் ஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பப்ளிக் ஏஎஸ்ங்கிறது பேயபிள் ஒன். ஸோ நீங்கள் பே பண்ணி நீங்கள் வாங்கணும். ப்ரைவேட் ஏஎஸ்ங்கிறது நீங்களாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிமிலர் டு தட் ஆஃப் அ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். ஓகேவா? ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஏஎஸோட ரேஞ்ச் வந்து 1லேருந்து 64,511 வரை இருக்கக்கூடிய ஏஎஸ் வந்து பப்ளிக் ஏஎஸ். ஓகே, ப்ரைவேட் ஏஎஸ்ங்கிறது 64,512லேருந்து 65,534 ஏஎஸ் நம்பர் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஏஎஸ் தான். ஓகேவா? எங்கெல்லாம் ப்ரைவேட் ஏஎஸ் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஜிபி கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப் ஏஎஸ் எல்லாம் ப்ரைவேட் ஏஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கஸ்டமர் அண்ட் ரவுட்டரில் இருந்து ஐஎஸ்பியை பாயிண்ட் பண்ணி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஏஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ப்ரைவேட் ஏஎஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். பப்ளிக் ஏஎஸ்ங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ப்ரொடாமினண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து ஐஎஸ்பிஸில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஏதாச்சும் டேட்டா சென்டர்ஸ் ஒரு கார்ப்பரேட் என்விரான்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ இப்போ நம்ம வந்து பிஜிபி ப்ரைவேட் ஏஎஸ்னால் பேசிக்காக வாட் இஸ் வாட்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக நம்ம பார்த்தது. ஓகே, ஸோ இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிற விஷயம் எப்படி நம்மளோட ஸ்பெசிஃபிக் பாத்துலேருந்து ப்ரைவேட் ஏஎஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற டோபாலஜி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இதில் 3 ரவுட்டர்ஸ் இருக்குது. 3 ரவுட்டர்ஸோட 3 ஏஎஸ் இருக்குது. ஸோ ஏஎஸ் 65,000 இது ஒரு ப்ரைவேட் ஏஎஸ். அப்புறம் AS2 அண்ட் AS3. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 ஏஎஸை வச்சு தான் இப்போ நம்மளோட கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ ஃபஸ்ட்டு R1 வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ ஐபி கான்ஃபிகர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ R2க்கு போகிறோம். ஸோ R2லையும் கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு ஐபி. ஸோ R3யில் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இதுலேயும் எல்லா கான்ஃபிகரேஷன் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, உங்கள் R1ல் மட்டும் ஒரு லூபேக் ஐபி இருக்கும் 1.1.1.1. ஸோ இதை மட்டும் தான் இப்போ நம்ம அட்வர்டைஸும் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் பிஜிபி கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணிடலாம். ரவுட்டர் BGP1 நெய்பர் 12.2 remote AS 2. ஓ சாரி, தப்பாக கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இது 65,000. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா ரிமோட் AS2 அதே மாதிரி நெய்பர் 192.168.23. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு நெய்பர் மட்டும் தான். சாரி அபவுட் தட். ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் செக்ஷன் ரவுட்டர் BGP. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அட்வர்டைஸ் பண்ண வேண்டியது மட்டும் இருக்குது. ஸோ ரவுட்டர் BGP 65,000 network 1.1.1.1. ஓகேவா? ஸோ நம்ம R1ல ரவுட்டர் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் BGP ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு. இப்போ R2ல இந்த சேம் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். ரவுட்டர் BGP2 நெய்பர் 12.1 remote AS 65,000 neighbor 23.3 remote AS 3. ஓகேவா? ஸோ நம்ம BGP ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் இங்கே பண்ணிட்டோம். R3க்கு வந்துட்டோம். router BGP3 neighbor
93.2 remote AS is 2. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேசிக்காக பண்ண வேண்டிய கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணியாச்சு, அட்வர்டைஸும் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம show IP BGP அப்படின்னு கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு R3 ரவுட்டரில் இந்த ப்ரிஃபிக்ஸ் 1.1.1.1ங்கிற ப்ரிஃபிக்ஸு 2 AS மூலமாக ரீச் ஆகுது. அதாச்சும் இந்த பர்டிகுலர் ப்ரிஃபிக்ஸை ரீச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 65,000 இல்லை அது ஒரிஜினாக இருக்குது, அங்கேருந்து AS நம்பர் 2. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிற பார்த்து நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இது பக்கத்தில் இருக்கிறது தான் சோர்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது, அதாச்சும் இந்த R3 பக்கத்தில் இருக்கக்கூடிய AS2, அப்புறம் இதோட லோக்கல் AS3. ஸோ இதுதான் இதோட பார்த்தா காமிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் AS எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைவேட் AS ரிமூவ் பண்ணணும்னா கான்ஃபிகர் டெர்மினல், நான் R2வில் பண்ணுறேன் சேஞ்சஸை, ரவுட்டர் BGP2 நெய்பர், எந்த நெய்பர்லேருந்து ப்ரைவேட் AS ரிமூவ் பண்ண நினைக்கிறோமோ அந்த நெய்பரை பாயிண்ட் பண்ணுறோம். 23.3 ரிமூவ் ப்ரைவேட் AS. ஓகேவா? Here IP BGP. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 65,000ங்கிறது ஒரு ப்ரைவேட் IP அட்ரஸ் ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தேன். சாரி, ப்ரைவேட் AS ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தேன் BGPயை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ASங்கிறது ரிமூவ் ஆகி இப்போ வெறும் உங்களுக்கு 2ங்கிற ஒரு பாத் மட்டும் தான் தெரியுது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல ரிமூவ் ப்ரைவேட் AS இந்த நெய்பர் அப்பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இதுலேருந்து அட்வர்டைஸ் ஆகக்கூடிய ரவுட்ஸில் ப்ரைவேட் AS இருந்தால் அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது எது, ஸோ 65,000 ஒரு இன்ஃபோ தான் இது அட்வர்டைஸ் பண்ணுது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே ரிமூவ் ஆயிரும். IP BGP neighbor 192.168.23.3 advertised routes. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் அட்வர்டைஸ் ஆகும்போது இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கா, பட் ஆனால் அதில் ரிசீவ் ஆகும்போது இந்த இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்துரும். ஸோ இதுதான் BGPயோட ப்ரைவேட் ASஐ ரிமூவ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த வே. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் AS வந்து இருந்தால் மட்டும்தான் அது ரிமூவ் பண்ணும். ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் 2 ASும் கம்பைன் ஆகி இருந்தால் ரிமூவ் பண்ணாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இது டெமோ காமிக்கிறதுக்கு, ஸோ லெட் மீ கிரியேட் அ ரவுட் மேப். Set AS path prepend. ஸோ இப்போ நான் ஒரு AS இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். 65,001 20 65,002 30 65,003. ஸோ இப்போ ஒரு 6 ASஐ நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணதை எடுத்துகிட்டு போய் ரவுட்டர் BGP 65,000 neighbor 192.168.12.2 route map. இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ரவுட் மேப் வந்து PRE-AS out. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணிட்டேன், அதாச்சும் நெய்பரை பாயிண்ட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ இதில் செக் பண்ணி பார்க்குறேன். சாரி, BGP டேபிளில் செக் பண்ணுறேன். ஸோ IP BGP எனக்கு இதே தான் இருக்குது. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் clear IP BGP. ஸோ இப்போ எனக்கு இந்த 1.1.1.1ங்கிற இன்ஃபோவை ரீச் பண்ணணும்னா இது இவ்வளோ ASஐ தாண்டி வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே திருப்பி செக் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு சேம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைவேட் AS எல்லாம் எதுவுமே ரிமூவ் ஆகலை. இதோட கான்ஃபிகரேஷனை கூட செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ரவுட்டர் BGP. இங்கே ரிமூவ் ப்ரைவேட் AS நம்ம கொடுத்துருந்தோம், நம்மளுக்கு இது ரிமூவ் ஆகலை. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் ப்ரைவேட் AS மட்டும் இதை அட்வர்டைஸ் பண்ணலை.
இதில் அட்வர்டைஸ் ரவுட்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரைவேட் ஏஎஸ், இந்த ப்ரைவேட்டை மட்டும் இந்த அட்வர்டைஸ் பண்ணல, பப்ளிக்கையும் சேர்த்து அட்வர்டைஸ் பண்ணுற ரீசன் ஆகலாம் நம்மளுக்கு இந்த ப்ரைவேட் ஏஎஸ்லாம் ரிமூவ் ஆகாமல் போச்சு. ஸோ இப்போ அதை ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னா, நம்ம பிஜிபி கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போய் ரவுட்டர் பிஜிபி டு நெய்பர் 192.168.23.3 ரிமூவ் ப்ரைவேட் ஏஎஸ் கொடுத்துட்டு ஆல். ஸோ ப்ரைவேட் அட்ரஸ் ஆலும் கொடுத்தோம்னா, ஸோ அது வந்து வெறும் ப்ரைவேட் அட்ரஸ் மட்டும் இல்லாமல் பப்ளிக்கோட கலந்து இருந்தாலும் ப்ரைவேட் அட்ரஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். ஓகேவா? ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்க. ஐபி பிஜிபி இப்போ பார்த்தோம்னா நம்மளோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்க. 65,000 ரிமூவ் ஆயிடுச்சு, 65,001 அண்ட் 65,002 அண்ட் 65,003. ஸோ எல்லா ப்ரைவேட் அட்ரஸும் நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் ரிமூவ் பண்ணுற மெத்தட். ஓகேவா? ஸோ இது பிஜிபியில் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ hope you enjoy this session. இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இல்லை queries இருந்தால் just give a comment. Thank you.